இடமான கார்த்தி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடரும். தொடரும் லாக்அப் மரணம் யார் பொறுப்பு? நேரடியாகவே விவாதத்தினுடைய மையப்புள்ளிக்கு வந்துடலாம். முழுக்க முழுக்க ஆளக்கூடிய அரசுகள் தான் பொறுப்பு. இன்றைக்கி அஜித்குமாரோட இந்த மரணத்துக்கு அந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொலை வழக்கின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த ஆட்சி நடந்த முதல் கொலையா அப்படின்னு கேட்டால் ஏறக்குறைய ஒரு 30 கொலை நடந்திருக்கும். சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் விக்னேஷ்ங்கிற ஒரு இளைஞர் இதே போல் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு அன்றைக்கி சட்டமன்றத்தில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பிறகு தான் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப கூட காவல்துறை எழுதி கொடுத்த பொய்யை அப்படியே ஒப்பிக்கிறாரு. வாந்தி வலிப்பு இறந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் உடற்குறு ஆய்வு முடிவில் அடித்து கொலை செய்யப்பட்டான்னு தெரிஞ்ச பிறகு தான் அது கொலை வழக்காக மாறுது. அதே போல் இந்த ஆட்சியில் பார்க்குறப்ப முதுகுளத்தூரில் மணிகண்டன் ஒருத்தர், நாமக்கல் கிளைச்சிறையில் பிரபாகரன் ஒருத்தர், இங்கே திருவண்ணாமலை தங்கமணின்னு இப்படி வரிசைப்படுத்தி போனால் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட மரணங்கள். இந்த மரணங்களில் சேப்பாக்கத்தை இறந்து போன விக்னேஷ், அப்புறம் இந்த அஜித்குமார், 2க்கு மட்டும்தான் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்னோக்கி நகருது. அது காரணம் எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தம், ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம். எந்த வழக்கில் எந்த முன்னகரவும் இல்லை. இங்கே குறிப்பாக பார்க்குறப்ப பாத்ரூமில் வடிக்க விழுந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியாக வருது. பாத்ரூமில் வடிக்க விழுந்து எப்படி கை கால் உடையுது? பாத்ரூமில் அன்னை காலையில் கைது செய்யப்பட்டு மாலையில் சிறைப்படுத்தப்பட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த காவல் நிலையத்தில் வைக்கப்படுறாரு. அவர் போகிறப்ப பாத்ரூம் வலிக்கு விழுது. ஆனால் தினந்தோறும் அதே பாத்ரூமை பயன்படுத்தக்கூடிய காவலர்கள் ஒரு நாள் வலிக்கு விழுந்து கையோ காலோ முறிகிறது இல்லையே. பாத்ரூம் வலிக்கு விழுந்து கை கால் முறிஞ்சுன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா காவல்துறை கை காலை முறிக்குது. அப்போ இந்த குற்றத்தை அரசு எப்படி பார்க்குது? கை காலை முறிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குதா? அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி பல்லப்படுங்கினார். அவர் கைது செய்யப்பட்டாரா? இந்த கைகாலை உடைக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? எதுவுமே இல்லையே. இதே ஆட்சி காலத்தில் திருச்சியில் ஒரு அதிகாரி இருக்கார், வருண்குமார்னு. அவர் அரசுக்கு ஒத்து உதுறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2 பேரை கொண்ட அழைச்சிட்டு போய் பொய் வழக்கு போட்டு அழைச்சிட்டு போய் அடித்து துவைச்சி ஆபாசமாக பேசி அதே போல் தொடர்ச்சியாக பொய் வழக்கு போடுறது. நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்டதுன்னா கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதில் சட்டவிரோதமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது. உள்துறை அமைச்சரின் கூட்டத்தில் போய் இதே வருண்குமார் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி. இவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இல்லை, புரியுது. இப்போ 2 கேள்வியே உங்களுடைய மையமான விஷயத்திலிருந்து என்னால் புரிஞ்சுக்கணும். ஒன்று, திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு லாக்அப் டெத் அதிகமாகிடுச்சா? கடந்த காலத்தில் கூட அதிமுக ஆட்சி காலத்தில் கூட லாக்அப் டெத் நடந்திருக்கு இல்லையா? சாத்தான்குளம் விவகாரம் அதிமுகவும் பெரிய மாறுபாடை நான் பார்க்கல. சாத்தான்குளம் படுகொலையின் போது அன்னைக்கு குற்றவாளிகளை காப்பாற்றவும் அன்னைக்கு அதை மூடி மறைக்கவும் தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார். பிறகு அரசியல் நெருக்கடி கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு வழி இல்லாமல் வழக்கு போட்டார். அதே போல் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் விக்னேஷ் இறந்து போனப்ப அந்த சாவை மூடி மறைக்க தான் முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தான் அது கைது, அந்த கொலை வழக்குங்கிற அளவுக்கு போகுது. இங்கேயும் இந்த அஜித்குமார் மரணத்துக்கு எதிர்கட்சிகள், ஊடகங்கள் எல்லாரும் பேசி அழுத்தம் கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுக்கப்பட்ட பிறகு தான் இந்த இடத்த நோக்கி நகர்றாங்க. இப்போ இன்னைக்கு அஜித்குமாரோட குடும்பத்தார்ட்ட ஐயா ஸ்டாலின் அலைபேசியில் பேசுகிறாங்க. நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமாக இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. இதே போல் ஏறக்குறைய 30 பேர் போயிருக்காங்கல்ல. 30 பேர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் சேப்பாக்கத்தில் இன்னைக்கு சேப்பாக்கத்தோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்துக்கு கொரோனா காலத்தில் ஊரடங்கு விதியை மீறி நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொன்னார். ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் விக்னேஷ் இறந்து போனாரே, விக்னேஷோட சாவுக்கு ஆறுதல் சொன்னார். இப்போ இதில் காவல்துறை 2 இடங்களில் முதல் தகவல் அறிக்கையில் 2 இடங்களில் சொல்கிறாங்க, அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அங்கே போகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறாரு, அங்கே நகை இல்லைன்ன உடனே அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. முதல்ல அப்போ இருங்க ஒரு நிமிஷம், அந்த இடத்துல பார்க்கணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தில் நடந்தது. பொய் வழக்கு போட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அடித்து கொலை பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது சட்டவிரோதமாக அவரை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண கணக்கு தான். ஏன்னா வழக்கு போடப்படலை, முறையான வழக்கு போடப்பட்டு சட்டப்பூர்வமாக எதுவுமே அணுகலை. வழக்கு போடப்படாமலே காவல்துறைங்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வேறொரு இடத்துல வச்சு அடித்து துன்புறுத்தி 29 வயசு இளைஞங்க அவன் எவ்வளோ தடகாத்திரமாக இருப்பான், எவ்வளவு துடிப்போடு இருப்பான். 28 வயசு 29 வயசு கூட இருக்கக்கூடிய அவன் ஒரே நாளில் இறந்து போறான்னா அப்ப எந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி அவனை படாதபடுத்தி. இப்போ இதுல யாரு பொறுப்பு இருக்கணும்? இது அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன் அரசு ஏன் பொறுப்பேற்கணும்னா, ஒருத்தன் கையை ஒடிச்சிட்டு காலை ஒடிச்சிட்டு பாத்ரூம்ல வலிச்சு விழுந்தான் அப்படின்னு காவல்துறை கதை கட்டுறப்பவே
இந்த அரசு நடவடிக்கை எடுத்து அவங்க மேல வழக்க போட்டிருந்தா இது போல சித்திரவதை என்கிற எண்ணம் வந்திருக்காது. ஆனா அந்த அரசு வந்து எதையும் கண்டுகொள்ளல. அம்பாசமத்தில் பள்ளப்படுங்கிற அந்த பல்வீர் சிங்கை இன்னைக்கு வரைக்கும் அரசு கைது பண்ண துப்பில்லாம நிக்குது. அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பண்ணது வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றோம்னாங்க. 2019 கனிமொழிக்கு வாக்கு கேட்கிறப்ப இறந்து போன துப்பாக்கி சூட்டுக்கிறையான தங்கச்சி ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு ஸ்னோலிக்கு நீதி வேணும்னா திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய 15 பேர் மேல வந்து அருணாச்சல ஆணையம் வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், கொலைகளுக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைக்குது. ஆனா இன்றைக்கு வரை யாரையும் கைது பண்ணல. மாறாக அதோட தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது திமுக அரசு. திமுக ஆட்சி காலத்துல இந்த சம்பவங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்றீங்களா? ஒருவேளை அப்படி அதிகரிச்சதுனால் என்ன காரணம்? காவல்துறை அப்படின்னா மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கணும். ஆனா இந்த துறைங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆளுமர்க்கத்தோட கூலிப்படை போல, ஒரு ஏவல் படை போல மாறி போனது. அதனால போராட்டங்களை ஒடுக்கிறதுக்கு, அப்பாவி மக்களை மிரட்டுறதுக்கு காவல்துறையோட அந்த அதிகாரத்திமுறை எல்லாமே சாமானிய மக்கள் தான் பாயும். இப்ப குறிப்பா சொல்லணும்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெரினா கடற்கரையில் ஒரு செய்தி, அபிஷேக்னு ஒரு ஆள் வந்து அந்த காரை ஓட்டி காவல்துறை அதிகாரியை நோக்கி அவரை மேலே ஏற்றுறது போல ஒரு போக்கு காட்டுறாரு. அது வந்து காணொலி சமூக வலைதளங்களில் பரவுது. அடுத்த நாள் வந்து அபிஷேக்கை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு எச்சரிக்கையை கொடுக்கல, அவரை மன்னிப்பு கேட்டு காணொலி படம் சொல்லலை, அவரோட படம் கூட வெளில வரல, அனுப்பி வச்சிடறாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி அதிகார பின்பலம் இருக்கு, பணபலம் இருக்கு. ஆனா அந்த அஜித்குமார் வந்து ஒரு விளிம்பு நிலை மகன், ஒரு சாமானிய விட்டு பிள்ளை, அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, அதெல்லாம் அடிச்சு கொள்ளுது. இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கம்னா ஒரு மாதிரி கையாளும், பணம் படைச்சவனா ஒரு மாதிரி கையாளும், ஏழை விளிம்பு நிலை மக்கள், ஒரு பழங்குடி மகன் அப்படின்னா வேற மாதிரி கையாளும். அப்ப காவல்துறையோட அந்த அமைப்பு முறையை முற்றுமுழுதாக எல்லா ஆட்சி காலத்திலும் தானே இருக்கு. ரெண்டு புள்ளியை கார்த்தி கட்டமைக்கிறீங்க. ஒன்னு, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு சாத்தான்குளம் விவகாரமாகட்டும் அல்லது தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசனுடைய அந்த அறிக்கையை மீறி சில பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அப்போ திமுக அரசாங்கம் ஒரு ஒன் சைடா இருக்கிறாங்க, அல்ல ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கன்ற பார்வையை தானே இடமோ சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்தை காவல்துறை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டதோ அதே போலதான் திமுக ஆட்சியும் பயன்படுத்தப்பட்டது. ஐயா ஸ்டாலின் வந்து மிசா காலத்தில் காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த துன்புறுத்தப்பட்ட காட்சிகளை பொம்மைகளை அப்படியே வடிவமைச்சு அதை அப்படியே கண்காட்சியை வச்சு காட்சிப்படுத்துறாங்க. பாருங்க, மிசா காலத்தில் ஐயா ஸ்டாலின் வந்து இவ்வளவு தாக்குதல்களை எதிர்கொண்டாரு அப்படின்னு. அதே போல ஜெய்பி படம் பார்த்துட்டு காவல்துறை வந்து இப்படி துன்புறுத்துதா, எனக்கு தூக்கமே வரல, மனசு கனத்து போச்சுங்கிறார். அப்படிப்பட்டவர் காவல்துறை சீரமைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு யதார்த்த நிலைமை சொல்லணும்னா, ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு காவல்துறை போனா கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பதறாங்க. ஏன்னா காவல்துறை வந்து மக்களை விட்டு அவ்வளவு அந்நியப்பட்டுருச்சு. அப்ப காவல்துறை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்த எடுப்பில் எவன வேணாலும் வா போன்னு பேசலாம், அடிக்கலாம், கையை ஓங்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் காவல்துறை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப காவல்துறைங்கிற இந்த அமைப்பு முறையை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல வந்து திமுகவோ அதிமுகவோ அப்படி எதையும் செய்ய முன்வரதில்லை. இங்க தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக குண்ட சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் என் மீது குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு, நானும் குண்ட சட்டத்தில் உள்ள போனேன். ஆனா குண்ட சட்டத்தில் போறவங்க எல்லாமே ஓராண்டு காலத்தை கழிக்கிறது இல்லை, மிஞ்சி போனா 2 மாசம் 3 மாசத்துல குண்ட சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துருது. அப்ப தவறாக பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப அதிகாரம்ங்கிறது மக்களுக்கானது. இந்த அதிகாரம் மக்களுக்கானதா இல்லாம முழுக்க முழுக்க தவறா பயன்படுத்தப்படுது. இந்த விவகாரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவே அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறாரு. அமைச்சர் ஒருவர் களத்தில் இருக்காரு, பேசுறாங்க. எல்லாரும் போராடி எல்லாரும் பேசுபொருளாக்கி ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை தவிர்க்க முடியாதுங்கிற இடத்தை கொண்டு போன பிறகு வேற வழியெல்லாம் பேசுறாங்க. இப்ப நீதிமன்றமே சொல்லுது 24 பேர் இறந்து போயிருக்கா சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அந்த 24 பேருக்கும் பேசிருக்காங்களா? 24 பேருக்கும் இழப்பீடு கொடுத்துருக்காங்களா? அவன் குடும்பத்தாருக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்று தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்களா? அத்தனை வீட்டுக்கு அமைச்சர் போனாரா? போகலையே. கை காலையே முறிக்குது. தப்பு பண்ண எல்லா கையும் முடிச்சிருவியா நீ? அதில் எவன் பழங்குடியோ, எவன் ஒடுக்கப்பட்டவனோ, எவன் இஸ்லாமியனோ, எவன் வந்து எந்தவித அதிகாரமும் இல்லாமல் பணபலம் இல்லாமல் இருக்கானோ அதன் கையை முறிப்ப. பணக்காரனா சளி வைப்ப. அதான் நிலைமை. வருண்குமார் காவல்துறை அதிகாரி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வெளிப்படையாக இயங்கிய போது இந்த அரசு என்ன பண்ணுச்சு? நாங்க போய் சங்கர் சிவால்கிட்ட பார்த்து, காவல்துறை தலைவர் சங்கர் சிவால்கிட்ட பார்த்து இந்த மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு நாங்கள் புகார் கொடுத்தோம். நேரடியாக போய் எந்த நடவடிக்கையும் இல்லையே. நீங்க வந்து இந்த மாநில சுயாட்சின்னு பேசுறீங்க, திமுக மாநில சுயாட்சின்னு பேசுது.
மாநில சுயாட்சிக்காக வந்து அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழுவோட பரிந்துரைகளை ஒன்று IAS IPS கூடாதுங்கிறது. ஆனால் இங்கே ஒரு IPS அதிகாரி உள்துறை அமைச்சகத்து கூட்டத்தில் போய் மக்களால் 8 விழுக்காடு வாக்களிக்கப்பட்ட ஒரு கட்சியை இந்த கேஸ் பிரிவினைவாத கட்சிகள் வந்துடலாம். அந்த வருண்குமார் மீது எடுக்கப்பட்ட இல்ல அது வருண்குமார் இந்த விவகாரத்துல அதாங்க தடி எடுத்தவன் போல தண்டல்காரன் என்பது போல காவல்துறை வந்து வரம்பில்லா அதிகாரத்தை கொண்டிருக்கு. சொல்ல போனா இந்த ஆட்சியில 15 என்கவுண்டர் படுகொலைகள். கடந்த காலத்துல வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு பாலியல் கொடுமைக்கு பதிலடின்னு சொல்லிட்டு அங்க வந்து காவல்துறை வந்து சுட்டு கொலை செய்யுது. அந்த சுட்டு கொலை செஞ்சதுக்கு அம்மையார் கனிமொழி சொல்றாங்க, இது தற்போதைக்கு தீர்வு போல தெரிஞ்சாலும் இந்த என்கவுண்டர் படுகொலையை ஒருபோதும் ஏற்க முடியாது, ஏன்னா விளிம்புநிலை மக்கள் தான் இதுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்துல 15 என்கவுண்டர் படுகொலைகள், சட்டமன்றம் நடக்கிற சமயத்திலேயே அடுத்தடுத்து 10 நாள்ல 3 என்கவுண்டர் படுகொலை. இங்க காவல் ஆணையர் அருண் சொல்றாரு, ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில பேசுவோங்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னா இங்க பிரச்சனை இல்லாம அமைதி நிலைநாட்டணும். நீங்க எல்லாத்தையும் நடக்க விட்டு மக்கள் அதிருப்தியை மாற்ற ஒருத்தன் சுட்டு கொள்றதையும் கைகால முறிக்கிறதையும் அந்த ஹீரோயிசத்தை ஒருபோதும் இருக்க முடியாது. பேசலாம்.